ஹாய் ஃபோர்ஸ். ஸோ ரீல் பார்த்துட்டு இந்த சேனல் வந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, இல்லை கமெண்ட்ஸில் நோட்டிஃபை பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியட்டும் என்ன பண்ணி எங்கேருந்து வந்திருக்கு, லைக் ரீல் நிறைய ரீச் ஆகுதா இல்லை நார்மல் வீடியோ ரீச் ஆகுதான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பிக் பாஸ் பற்றி பார்த்த போனோம். லைக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த அந்த சாண்டியோட பிக் பாஸ் இருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன், இடையில விட்டுடுவேன். ஏன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். இப்போது சாண்டியோட டைமில் இந்த பிக் பாஸில் கண்டஸ்டன்ட் எல்லாம் ஒருத்தர் 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஓகே ப்ராப்ளம். டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் விளையாடுவாங்க. டாஸ்க் எல்லோரும் விளையாடுறது ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கின்னு 2 பேரும் சேர்ந்து லைக் ஒரு டீமாகவே சேர்ந்து ஹெல்தி காம்படிஷன் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் தோத்துட்டோமே ட்ரிகர் பண்ணின்னு இருக்கா மற்றவங்கள, மற்றவங்கள ஜெயிக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மைண்ட் கேம் ஆகும். அண்ட் தேவையில்லாத பிரச்சனை. இப்போ ஒரு கேம் விளையாட சொன்னால் அந்த கேமு விளையாடுறதை விட்டுடுவாங்க. இப்போவும் நான் ஆக்சுவலாக இப்போ இந்த சீசனோட ஃபுல் எபிசோட் பார்க்கல, பட் அந்த யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்தேன். அப்போது ரொம்ப தலைவலி இருந்துச்சு, என்னடா இது இப்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு பிக் பாஸ் மேலே பெரிய ரிவ்யூ இருக்குது. ஒரு கேம்ஸ் கொண்டு வரீங்கன்னா அது கொஞ்சம் இன்னோவேட்டிவ் கொண்டு வாங்க. லைக் பழைய கேம்ஸே எத்தனை வாட்டி கொண்டுட்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்கிறது, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீசன் ஒரு கேம் பார்த்தேன் பிக் பாஸ் ஹிந்தியில். ஓகேவா, சாரி, பிக் பாஸ் ஹிந்தியில் பார்த்தப்போ அங்கே ஒரு பர்சன் மேலே இது மசாலா ஏதோ ரெட் கலர் சில்லி கில்லியெல்லாம் ராவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், முஜே தர்து வர பிக் பாஸ், எனக்கு வலிக்குது பிக் பாஸ் வலிக்குதுன்ட்டு கோவப்படுவான். பட் அந்த சேரை விட்டு இறங்க மாட்டான். ஸோ காம்படிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அரசனில் ஸ்டார்டிங் வீடியோ மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் சாண்டி இது ஷோ பார்த்தேன்னா அதே டைமில் அதுக்கு நெக்ஸ்ட் சீசன் நான் நினைக்கிறேன் தெலுங்குலேயும் தமிழ்லையும் ஒரே டைமில் போட்டாங்க. தெலுங்கில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டாங்க, தமிழில் 2 வீக்ஸ் பிறகு போட்டாங்க. ஸோ சரி பார்க்கலான்னு அது ஸ்டார்ட் பண்ணால் தெலுங்கில் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு லேடி கண்டெஸ்டன்ட் அண்ட் பாய் கண்டெஸ்டன்ட். ஓகேவா, அண்ட் இவங்களுக்கு நடுவில் கேப்டன்சி போட்டியோ என்னவோ தெரியல, ஏதோ ஒரு போட்டி இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய வால் கொடுத்துட்டாங்க, பெரிய ஒயிட் கலர் வால். அண்ட் ஒரு பாய் வந்து ரெட் கலர் அண்ட் கேர்ள் வந்து ப்ளூ கலர் சம்திங், இந்த மாதிரி 2 கலர் எடுத்துக்கின்னு அந்த வாலை பெயிண்ட் பண்ணோம். ஹோல் நைட் பெயிண்ட் பண்ணோம். லாஸ்ட்டில் யார் ஃபாலோ ஆகா எந்த கலர் நிறைய தெரியுதோ they will be the winner or captain something. ஓகேவா, அது பார்க்குறேன் 2 பொண்ணுக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பொண்ணு பையன்ற இது வரவே இல்லை. லைக் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு இது பையனுக்குன்னு ஒரு இது, 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறது, பொண்ணு மேலே கருணை இல்லை அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க 2 பேருமே 2 ஹியூமனாக லைக் பொண்ணு ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. மேபி ஃபுல் நான் பார்க்கல, மேபி பொண்ணு தான் ஜெயிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணு பையன் ஜெயிச்சா, ஆனால் ரொம்ப டஃப்பாக விளையாண்டாங்க. 2 பேருக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. லைக் இடிச்சுன்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு வாட்டி அவன் ப்ளூ பண்ணிட்டானா அடுத்த பக்கம் ஃபுல்லாக ரெட் பண்ணிடுச்சு. ஓகேவா, அவன் டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு கேம். ஸோ அந்த கேம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே கேம்ன்ட்டு நான் அந்த தெலுங்கு சீசன் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, அண்ட் அதில் என்ன நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் லவ் ஸ்டோரி இது அதுன்னு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது எனக்கு அவ்வளோ லைக் இவங்களே உருவாக்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் பாஸ். ஆனால் சண்டேக்குள்ளே ஷோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், நல்லாயிருக்கும். தமிழில் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் கி சண்டேக்குள்ளே அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேனா ஒரு ஃபன் டேயாக இருக்கட்டும். லைக் அங்கே மண்டே டு ஃப்ரைடே அவங்க தலைவலி தர்றாங்கன்னா அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும்னு பார்த்தா பஞ்சாயத்து லைக் நம்ம எதிர்பார்ப்போம் இது தப்பாக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ கமருதீன் வந்து அந்த வாட்டர்மெலனை போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். வாட்டர்மெலன் கை இப்படி தட்டினாலே திருப்பி கமருதீன் போயிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை அட்டாக் பண்ண வரான். ஸோ லைக் ஏன் நீ சமாதானம் தான் படுத்த போனேன். இப்போ சம்மனி யாராவது கோபமாக இருக்காங்கன்னா நான் சமாதானப்படுத்துறேன்னா என் மைண்ட் நியூட்ரலாக வச்சுட்டு போகணும். என் ஆட்டிடியூட் இல்லைனா சைடில் வச்சுட்டு தான் நான் சமாதானப்படுத்தணும் போகணும். அவன் ஏதாச்சும் சொன்னானா அவனை காமா பண்ணுறது தான் என் இன்டென்ஷன் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, நான் பண்ணுவேன், எதிர்பார்ப்பேன் இல்லை நான் பண்ணுவேன். அவன் இக்னோர் பண்ணால் சரி போவிட்டுணும். அது விட்டுட்டு நான் என்னை விடுப்பான்னு அவனுக்கு விட்டு போன வந்து இவங்க ட்ரிகர் ஆகிட்டு இவன் போய் சண்டை போடுறான். ஆளாளுக்கு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நான் நினச்சேன் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அந்த தாத்தா மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு.
ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாரே எல்லாரையும் வச்சு யூஸ் பண்ணி தாக்குற மாதிரி இருந்துச்சு. லைக் யார் என்ன சொன்னா எனக்கு நான் நினச்சது தான் பண்ணுவேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த தமிழ் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ நான் யோசித்தேன் நான் டெய்லி வீடியோ போடுறேன் அது பார்த்துட்டேன்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் அந்த எபிசோடு அதுக்கப்புறம் ஒரு எபிசோடு எதுவும் நடந்துச்சு. கேம் மெயினாக என்னென்னா டாஸ்க் வரணும், டாஸ்க் நல்லா இருக்கணும், அந்த டாஸ்க் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அண்ட் டாஸ்க் 2 பேரும் ஃபேராக விளையாடணும். இப்போது ஒரு காம்படிஷன் இருக்குன்னா 2 பேரும் இங்கேருந்து அது வரைக்கும் ஓடணும்னா 2 பேரும் ஓடணும். அதில் 2 பேரும் ஓட்டி ஜெயிக்கிறது பார்க்கணும். இவனை தள்ளிட்டு ஓடுவேன், அவனை முந்திட்டு ஓடுவேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு ஓடணும். அப்போ தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகே நல்லாவும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நீயா எப்படி ஓடுற, நீயா அப்படி உன் கால் வச்சு ஓடுற, நீயா கை வச்சு ஓடுற, நீயா 2 காலில் ஓடுற, ஒரு காலில் ஓடிப்பாரு, அந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. ஓடுறதுக்கு முன்னாடியே அங்கே ஓட சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அவன் 2 காலில் ஓடுறான், இவன் ஒரு காலில் ஓடுறான், அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான், அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம். அண்ட் இது இப்போ மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போன 2-3 சீசனாகவே இப்படி தான் இருக்குது. ஐதர் பேசி 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 ஜெயிக்கிறாங்க, ஆர்எல்ஸ் என்ன சொல்கிறது ஃபேம் வச்சு ஜெயிச்சிடுறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த என்ன சொல்கிறது, நீங்கள்